காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பகிர விரும்பும் நூல் நீர்வழிப்படும். தேவி பாரதி எழுதிய இந்நூல் 200 பக்கங்களை உடையது. இதன் விலை 250 ரூபாய். நற்றிணை பதிப்பகம் இந்நூலை பதிப்பித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது இந்நூல். தேவி பாரதி அவர்கள் சுயசரிதை போன்றே இந்நூல் அமைந்துள்ளது. அவருடைய வாழ்க்கை சுயசரிதை போன்றே இந்நூல் அமைந்துள்ளது. இந்நூல் முழுவதும் அவர் ஒரு கதை சொல்லியாக நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார். முதலில் காரு மாமாவின் இறப்பிலேயே இந்த கதை தொடங்குகிறது. காரு மாமா யார் என்றால் தேவி பாரதியுடைய சொந்த தாய் மாமா தான் காரு மாமா. காரு மாமா இறந்து விடுகிறார். அந்த செய்தியை கேட்டவுடன் அதற்கு முன்னரே காரு மாமாவை பார்ப்பதற்காக தேவி பாரதியும் அவருடைய தாயாரும் உடையாம்பாளையத்துக்கு வருகிறார்கள். அங்கே திடீரென்று காரு மாமா தனியாக இறந்து கிடக்கிறார் வீட்டில். உடனே அதை பார்த்துவிட்டு தேவி பாரதியுடைய அம்மா முத்தம்மாள் அழுகிறார். உடனே அந்த அழுகை சத்தம் கேட்டு எதிர் வீட்டிலிருந்து முத்தையன் வலசு பெரியப்பா வேகமாக வருகிறார். உறவினர்கள் பெயர்களையே நாவலில் வைத்து குறிப்பிடுகிறார். யாருடைய இயற்பெயரையும் இதில் குறிப்பிடவில்லை. அப்போது முத்தையன் வலசு பெரியப்பா பார்த்துவிட்டு காரு மாமாவின் நிலைமையை பார்த்துவிட்டு வலிப்பு நோய் ஏற்பட்டு இறந்து விடுகிறார். வலிப்பு நோய் அவருக்கு அடிக்கடி ஏற்படுகிறது. அப்போது அவருடைய உடம்பை துடைத்து விட்டு சுத்தம் பண்ணி அவருக்கு கை கட்டு கால் கட்டு போட்டுவிட்டு ஒரு பழைய வேஷ்டியை எடுத்து அவர் உடம்பில் போர்த்தி விட்டு முத்தையன் வலசு பெரியப்பா அந்த இலவு செய்தியை சொல்வதற்காக ஒரு பண்ணையக்காரர்களின் மொஃபட்டை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது உறவினர்கள் சிறிது சிறிதாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். காரு மாமாவுடைய மூத்த சகோதரி பெரியம்மா என்றே இந்த நாவலில் அவரை குறிப்பிடுகிறார்கள். அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். இந்த செய்தியை சொல்லி அவரை அழைத்து வருகிறார். அடுத்து காரு மாமாவும் அவருடைய அம்மா முத்தம்மாவும் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். அவருடைய தங்கை சென்னையில் இருக்கிறார்கள். காரு மாமாவுடைய இளைய தங்கை. அவரை அழைத்து வருவதற்காகவும் ஆளை சொல்லி ஆள் அனுப்பிவிட்டு இருக்கிறார்கள். அனைவரும் சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சுந்தராடி வலசிலிருந்து பங்காளிகள் அனைவரும் காரு மாமாவோட இறுதி சடங்குக்காக வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படி சிறிது சிறிதாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த முத்தம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பாரி பாடல் பாடுறாங்க. ஒப்பாரி பாடல்ங்கிறது இலவு வீட்டில் தங்கை அண்ணனுக்காக வருந்தி பாடும் பாடல். இந்த ஒப்பாரி பாடலை இந்த முத்தம்மாள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா லிங்கநாவிதன் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த ஒப்பாரி பாடல்களை சொல்லி கொடுத்துட்டு போகிறார் அந்த கிராமத்தில். அதை பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தங்கை தன்னோட அண்ணனோட இறப்புக்காக வருந்தி பாடும் பாடல். அதை கேட்டால் கல் கூட உருகிறோம். அந்த அளவுக்கு உருக்கமான பாடல்கள். அந்த பாடலை கேட்டு எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்தையன் வலசு பெரியப்பா என்ன பண்ணுறாருன்னா உடுக்கை எடுத்துக்கிட்டு அதை வாசிச்சுக்கிட்டு சலங்கை கட்டி ஆட ஆரம்பிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் ஊரில் இருக்க எல்லாருமே காரு மாமாவோட இறப்புக்கு வர்றாங்க. அப்போ முத்தையன் வலசு பெரியப்பா சொல்கிறாரு, காரு மாமாவை வேகமாகவே எடுத்து அடக்கம் பண்ணிடலாம். ஏன்னா அவருக்கு எந்த பிள்ளை குட்டி இருக்குது, அவருக்கு மண்ணு தலை பையன் இருக்கானா, இல்லை சடங்கு செய்கிறதுக்கு மனைவி தான் இருக்காங்களா, யாருமே இல்லை, அதனால சீக்கிரமாக அவரை மஞ்சளை கொட்டி அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முத்தையன் வலசு பெரியப்பா சொல்கிறார். இப்படி இறுதி சடங்குகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கப்ப இந்த ஒப்பாரி பாடலை கேட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2 பெரிய பண்ணையக்காரர்கள் வர்றாங்க. அவங்க யார் அப்படின்னா தெற்கு வளவு பண்ணாடின்னு ஒருத்தரும் கொற்றைவேல் கவுண்டர்னு ஒருத்தரும் வர்றாங்க. வந்துட்டு இறுதி சடங்கை பற்றி முத்தையன் வலசு பெரியப்பாட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு அவருக்கு பையன் இல்லை, மனைவியும் சடங்கு செய்கிறதுக்கு வரமாட்டாங்க, அதனால் சீக்கிரம் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் பயங்கரமாக திட்டுறாரு. அவன் எப்படிப்பட்ட ஒரு நாவிதன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் இந்த பண்ணையார்களுக்கு முடி திருத்துதல், சவரம் செய்தல், கைகால் அமுக்கி விடுறது எல்லா வேலையும் செய்கிறவங்க. இறுதி சடங்கில் முக்கியமாக நாவிதர்களோட பங்கு இருக்கும். அப்போ நாவிதன் இல்லாமல் அந்த ஊரில் மக்கள் குடிமுறையை செய்ய முடியாத அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை முறை இருந்துச்சு. அப்போ எப்படிப்பட்ட நாவிதனை நீங்கள் இப்படியெல்லாம் அடக்கம் பண்ணக்கூடாது, அவனுக்கு தேர் கட்டணும், பாடை கட்டணும், கலைஞர்களாக வச்சு ஆட வைக்கணும், எல்லாம் செஞ்சு அவனை நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும். இப்படி சாதாரணமாலாம் பண்ணக்கூடாது. வர்றவங்களுக்கு காப்பி தண்ணி ஏற்பாடு பண்ணணும், சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், எல்லா செலவும் எங்களோடது, எங்களுக்காக ஊழியம் பண்ண அந்த நாவிதனுக்கு நாங்கள் இதை கூட செய்ய மாட்டோமா, சிறப்பாக செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. சிறப்பான முறையில் அவருக்கு இறுதிச் சடங்குகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மாமாவுக்கு ஒரு பையன் இருக்கான் சுந்தரம்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணு ஈஸ்வரின்னு இருக்கான். அப்போ பையனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு லேத்து பட்டறையில் வேலை செய்கிறான் ஒட்டன் சத்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. அவனும் வந்துடுறான், சுந்தரமும் வந்துடுறான். ஆனால் சுந்தரம் சிறு வயதிலே இந்த ஊரை விட்டு போனதுனால அவனை யாருக்குமே அடையாளம் தெரியலை. ஆனால் முத்தையன் வலசு பெரியப்பா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவனை கூட்டிகிட்டு இறுதி சடங்கு செய்கிறதுக்காக வைக்கிறாங்க. அப்போ பெரியம்மாவும் இந்த முத்தம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு இந்த வர்றவங்களாம் கை கொடுத்துட்டு போவாங்க இலவு வீட்டில். அந்த மாதிரி பண்ணையக்காரர்லாம் கை கொடுத்துட்டு போகிறாங்க சுந்தரத்துக்கு. இந்த மாதிரி அவரோட இறுதி சடங்கெல்லாம் சிறப்பாக நடந்து முடியுது. நடந்து முடிஞ்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. அப்போ எப்படி காரு மாமா இங்கே வந்தார், காரு மாமானா யார் அப்படின்றத இவர் நனவோடை முத்தி முறையில் இந்த ஆசிரியர் அந்த உத்தி மூலமாக நமக்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா காரு மாமா முதல்ல இந்த ஊரில் இங்கே இல்லை, ரங்கம்பாளையங்கிற ஒரு ஊரில் இருக்கிறார்.
காரு மாமாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, 2 தங்கைகள் வந்து இருக்கிறாங்க. அக்காவை தான் இந்த உடையாம்பாளத்தில் வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவருடைய தங்கைகள் வந்து சின்ன வயசாக இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த அக்கா வந்து என்ன செய்கிறாங்க, பெரியம்மான்னு தான் அந்த நாவல் முழுக்க அவங்களுக்கு பேராக இருக்குது. இந்த பெரியம்மா வந்து உடையாம்பாளத்துக்கு வாக்கப்பட்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு 2-3 வருடத்தில் பெரியம்மாவுடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ இறந்து போனோடனேவும் இவங்க வந்து தனியாகவே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊருக்கு குடிநாவிதனே இல்லை. அப்போ பண்ணையக்காரர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா குடிநாவிதன்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பண்ணையக்காரர்கள் வீட்டில் ஒரு பிறப்பு நிகழ்ந்தாலும் அதை எல்லாருக்கும் போய் சொல்கிறது, குழந்தை பிறந்தான். அதே மாதிரி ஒரு இறப்பு நிகழ்ந்தாலும் அதை எல்லா வீடுகளுக்கும் போய் சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த சவத்தை குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு வந்து எல்லாமே செய்கிறது, கைக்கட்டு வாய்க்கட்டு போடுறது எல்லாமே அவனோட வேலையாக இருக்குது. அதே மாதிரி திருமணம் அப்படின்னாலுமே இவன் என்ன செய்கிறான்னா, பொருத்தம் பார்க்குறதுலேருந்து, மணமக்கள் பொருத்தம் பார்க்குறதுலேருந்து, அவங்க குணநலன்களை அறிஞ்சிக்கிறதுலேருந்து எல்லாமே கடைசி திருமணம் முடிகிற வரைக்கும், பட்டம் கட்டுறதுலேருந்து திருமணம் முடிகிற வரைக்கும் அதுவும் நாவிதனோட வேலை. அப்போ பிறப்பு இறப்பு எல்லா சடங்குகளையும் இந்த நாவிதர்கள் தேவை. உடனே வந்து நாவிதனை தேடி எல்லாரும் அலைகிறாங்க. அப்போ பெரியம்மா சொல்கிறாங்க, என்னோட தம்பியான காரு மாமா வந்து கூட்டிகிட்டு வாங்க, போய் ரங்கம்பாளையத்தில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கம்பாளையத்தில் இருக்கவங்க அவரை விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் நாவிதனை எப்படி நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முத்தையன் வலசு போய் அங்கே போய், முத்தையன் வலசுங்கிறது ஒரு இடம், அங்கே போய் அந்த பெரியப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. அவர் வந்து இங்கே வந்து குடிநாவிதனாக இருக்கார். இந்த பெரியம்மா கணவனை இழந்து இளம் விதவையாக தனியாக வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களால வந்து அந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட தம்பியான காரு மாமாவை இங்கேயே வர சொல்கிறாங்க. அப்போ காரு மாமா 2 தங்கைகளை அழைத்து கொண்டு வர்றாரு. அப்போ தான் அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. அவங்கள காரு மாமாவோட மனைவி வந்து ராசமாத்தான்னு சொல்கிறாங்க. அந்த ராசமாத்தா காரு மாமா இந்த 2 தங்கைகளும் இங்கேயே வந்துடுறாங்க. பெரியம்மா கூடவும் 2 தங்கைகளுக்கும் திருமணம் பண்ணி முடிச்சிடுறாரு. முத்தம்மா வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. இன்னொரு தங்கையை சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ காரு மாமாவுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. சுந்தரம்னு ஒரு பையனும் ஈஸ்வரின்னு ஒரு பொண்ணும், 2 குழந்தைகள். இப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராசமாத்தை வந்து செட்டின்னு ஒருத்தரோட ஓடிடுறாங்க. அப்படி போகிறப்ப அந்த 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க சேர்த்து. அப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு காரு மாமா என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, ஒரு பண்ணையாருக்கு முகசவரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஓடி வந்து இந்த மாதிரி உங்கள் மனைவி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவர் கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையவே இல்லையா. அவர் அமைதியாக அந்த வந்த வேலையை முடிச்சுட்டு, சவரம் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக வீட்டுக்கு போகிறாரு. அங்கேயும் போய் பெரியம்மா இவரோட பதட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்ய போகிறானோ. ஆனால் இவர் எதுவுமே செய்யாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே போய் தன்னோட 2 குழந்தைகளை கூப்பிடுறாரு. ஆனால் எந்த சத்தமும் இல்லை. குழந்தைங்களும் போனது இவருக்கு தெரியல. இவரால் அதை ஏற்றுக்க முடியல. பிள்ளைகளும் நம்மளை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறார். ஊரெல்லாம் தேடுறாரு, எங்கேயுமே அவங்கள பார்க்கவே முடியல. கடைசியில் அந்த நதி கரையோரத்தில் போய் பார்க்குறாரு. அங்கே வந்து தன்னோட மகளோட ஒற்றை கொலுசு இருக்குது. அதை பார்த்தோன்னே இவர் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் 4 ஜோடி காலடி தடங்கள் இருக்குது. தன்னோட மனைவியோடது, 2 குழந்தைங்களோடு, அந்த செட்டிங்கிறவரோடது 4 காலடி தடம். அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த இடத்துலேயே வந்து இவர் வலிப்பு நோய் ஏற்பட்டு கீழே விழுகிறார். அதன் பிறகு இந்த நோய் வந்து அவருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவரும் அந்த பெரியம்மாவும் அந்த கிராமத்தில் தனியாகவே வாழ்கிறாங்க. முத்தம்மா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு ஒரு தகவல் வருது. என்னென்னா, ராசமாத்த பழனியில் வந்து முடி திருத்துற அந்த நாவிதர்கள் கூட்டத்தில் வந்து அவங்களுக்கு உதவி